இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு வசந்த காலத்திலும் தனது நிலத்தை வெள்ளப்பெருக்கு மூடிக்கொள்வதைக் கண்டு ஒரு விவசாயி கலக்கமுற ஆரம்பிக்கின்றான். இந்த முறை அந்த வெள்ளப்பெருக்கினால் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை உண்டாகிவிடுகிறது. வழக்கமாக வெள்ளம் பெருகி தண்ணீர் அவன் நிலத்திற்குள் ஓடி வந்து அவனது கோழி கூண்டுக்குள் நீர் புகுந்து கொள்ளும் நிலை எழுகையில் அவன் தன் கோழி குஞ்சுகளை மேடான இடத்திற்கு கொண்டு செல்ல ஓடிக்கொண்டிருப்பான். சில வருடங்களில் அவன் சரியான நேரத்தில் கோழி குஞ்சுகளை அகற்ற தவறியதால் நூற்றுக்கணக்கான கோழி குஞ்சுகள் நீரில் மூழ்கி செத்து போகும் அவலம் நேரிட்டது. ஒரு முறை அவன் மிக மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதிக நஷ்டமடைந்த சமயத்தில் தன் மனைவியை பார்த்து நம்பிக்கை இழந்த சோக குரலில், போதுமான அளவு அனுபவித்து விட்டேன், என்னால் இன்னொரு இடத்தை வாங்க முடியாது, இந்த இடத்தை விற்கவும் முடியாது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றான். அவன் மனைவி அமைதியாக ஒரு பதட்டமும் இன்றி, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய வாத்து வாங்கி விடுங்கள் என்றாள். பிரச்சனை ஒன்றுதான் என்றாலும் இவன் அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்திற்கும் அவள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்திற்கும் இடையில்தான் எத்தனை வித்தியாசம்! அவர்களுக்கிடையில் காணப்பட்ட இந்த சின்ன வித்தியாசமானது அவர்களது செயல்பாடுகளில் எத்தனை பெரிய வேறுபாட்டை கொண்டு வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண செய்துவிட்டது பார்த்தீர்களா? ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண் பெண் ஆகிய இருவரும் எதிர்கொள்ளும் காரியம் ஒன்றாக இருந்தாலும் அதை அவர்கள் இருவரும் எதிர்கொள்ளும் விதம் வேறு வேறு விதமாக இருக்கும். ஒரு ஆண் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த காரியங்களை பெண் வேறு மாதிரி செய்ய வேண்டும் என்று நினைப்பாள். இது நிமித்தம் எழும் கருத்து வேறுபாடுகள் அநேக திருமண உறவுகளில் விரிசல்களை உண்டு பண்ணுகின்றன. இந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஆணும் பெண்ணும் தாங்கள் படைக்கப்பட்ட விதத்தில் எவ்வாறு ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணத்திற்கு, உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவரோ உங்களிடம் சொல்லும் ஒரு காரியம் ஒருவேளை உங்களுக்கு புரியாத புதிராக இருக்குமானால் அதை கேட்டவுடன் உடனே பதறிவிடாதிருங்கள். இது போன்ற தருணங்களில் நீங்கள் இருவரும் அந்த குறிப்பிட்ட காரியத்தை புரிந்து கொள்ளும் கோணங்களில் வித்தியாசம் இருப்பதை உணர்ந்து சற்று அமைதியாயிருங்கள். இந்த வித்தியாசமான செயல்பாடுகளை புரிந்து கொண்டால் திருமண வாழ்வில் பல கருத்து வேறுபாடுகள் தானாகவே களையப்பட்டுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேற்றுமைக்கடுத்த வித்தியாசங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய வித்தியாசங்களையே காரணமாக காட்டி கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. வேற்றுமைக்கடுத்த வித்தியாசங்கள் சரியான விதத்தில் இனம் காணப்பட்டு முறையாக பயன்படுத்தப்படுமேயானால் அவை மகா ஆசீர்வாதமாக அமையும். ஒரு நல்ல நோக்கத்திற்காக தேவனாகிய கர்த்தரே இந்த வித்தியாசங்களுடன் ஆண் பெண் இரு பாலரையும் படைத்துள்ளார். இந்த வித்தியாசங்கள் நிமித்தம் ஒருவருக்கு விரோதமாய் மற்றவர் எரிச்சல் அடைந்து கருத்து வேறுபாடு கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ்வதையே தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு ஏற்றபடி மனைவி நடந்து கொள்ளாவிட்டால் உடனே அவளது ஆவி சரியில்லை என்று கணவனும், தனக்கேற்றபடி கணவன் நடந்து கொள்ளாவிட்டால் உடனே அவனுடைய ஆவி சரியில்லை என்று மனைவியும் குற்றம் சாட்டுவது இன்று குடும்பங்களில் வழக்கமாகிவிட்டது. இப்படிப்பட்ட தம்பதிகள் தங்கள் ஆவியில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களது தனித்தன்மை கடுத்த வேற்றுமையில் காணப்படும் வித்தியாசத்தை தங்களால் புரிந்து கொள்ள முடியாதிருப்பதுதான் பிரச்சனையே என்பதை மட்டும் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வின் பல சந்தேகங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவை துணை ஆண்டவரே, ஏற்ற துணை என்று கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா தங்களது கர்த்தாவை திருமண உடன்படிக்கையிலே கர்த்தாவை நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரிவினைகளையும் என் தேவன் அவர்களை விட்டு அப்புறப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.